ஒரு காலத்தில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த பக்தி மற்றும் புலமை மிக்கவராவார். அவர் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். அவரின் புலமை, பக்தி ஆகியவற்றை அறிந்த நாட்டு அரசன் அவரை வரவழைத்து திருந்த மரியாதைகள் செய்து அவருடைய யாத்திரைக்கு தேவையான பணமும் பொருளும் கொடுத்தார். அரசர் முனிவருக்கு அளித்த பரிசுகளை பற்றி கேள்வியுற்ற சில திருடர்கள் பேராசை கொண்டு அவருடைய செல்வத்தை கவருவதற்காக அவரிடம் வந்து சேர்ந்து கொண்டனர். முனிவர் தன் ஞானத்தினால் அவர்களை பற்றி அறிந்து கொண்டார். ஆனால் அவர் அவற்றை பற்றி பொருட்படுத்தாமல் பகவானை எண்ணி துதி பாடல்களை பாடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார். மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு இடத்திற்கு வந்ததும் திருடர்கள் அவரின் கையையும் காலையும் வெட்டி ஒரு பாலங்கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு அவரிடம் இருந்து செல்வத்தை எல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு சென்று விட்டனர். கிணற்றில் தண்ணீர் இல்லாததால் நினைவு திரும்பிய முனிவர் மறுபடியும் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக மற்றொரு ராஜ்யத்தைச் சேர்ந்த அரசன் தன் சேனையுடன் வந்தார். கிணற்றின் உள்ளிருந்து மனிதனின் குரல் வரவே அரசர் உடனே அங்கே நின்று ஆட்களை விட்டு முனிவரை வெளியே எடுத்து வர செய்தார். அவரை அரண்மனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை செய்வித்தார். முனிவரின் அறிவும் பக்தியும் அரசரை மிகவும் கவர்ந்தன. அவரை தம் ஆஸ்தான கவிஞர் ஆக்கியதுடன் குலகுருவாகவும் நியமித்துக் கொண்டார். அரசர் எவ்வளவு தடவை கேட்டும் முனிவர் தன் கை கால்களை வெட்டியது யார் என்று சொல்ல மறுத்துவிட்டார். ஒரு தடவை அரண்மனையில் ஏதோ விழாவிற்காக பெரிய கொண்டாட்டம் நடைபெற்றது. மிகவும் அதிகமான எண்ணிக்கையில் பிச்சைக்காரர்களும் சாதுக்களும் அந்தணர்களும் சாப்பிட வந்தனர். அந்த கூட்டத்தினருடன் முனிவரின் கையையும் காலையும் துண்டித்த திருடர்களும் சாது வேடத்தில் வந்திருந்தனர். குலகுருவாக உடமான முனிவரை கண்டதுமே திருடர்களின் சப்த நாடிகளும் ஒடுங்கிவிட்டன. முனிவரும் அவர்களை பார்த்ததுமே அடையாளம் தெரிந்து கொண்டார். அரசரை நோக்கி, மன்னா, என் பழைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கூட கொடுத்து அனுப்பலாம் என்றார் முனிவர். அரசர் திருடர்களை அறையில் அழைத்தார். திருடர்கள் சரி, இன்றுடன் நாம் தொலைந்தோம் என்று நினைத்துக் கொண்டே பயத்துடன் சென்றனர். ஆனால் அவர்களுக்கு தங்க கண்களையே நம்ப முடியவில்லை. ஏனெனில் அரசரும் அவர்களை நன்கு உபசரித்து மரியாதை செய்வித்து வேண்டிய அளவு பொன்னியும் பொருளையும் கொடுத்து அனுப்பார். திருடர்கள் கூடிய விரைவில் அந்த இடத்தை விட்டு அகல எண்ணினார்கள். அரசரோ முனிவரின் நண்பர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு அதிகமான பொன்னையும் கொடுத்து அவர்கள் ஜாக்கிரதையாக வீடு செல்வதற்காக சில வீரர்களையும் துணைக்கு அனுப்பி வைத்தார். செல்லும் வழியில் இயற்கையாக ஏற்படும் ஆவலின் பேரில் ஒரு வீரன் அவர்களிடம், முனிவருடன் உங்களுக்கு எந்த வகையில் தொடர்பு ஏற்பட்டது என்று கேட்டான். திருடர்கள் மிகவும் மகிழ்ந்து விட்டனர். ஒரு திருடன் கூறினான், நாங்கள் அனைவரும் ஒரே நாட்டில் அரசாங்க ஊழியர்களாக இருந்தோம். உங்கள் எவன் பிரதான இடத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறானோ அந்த முனிவர் ஒரு சமயம் கேவலமான ஒரு காரியத்தை செய்யவே எங்கள் அரசர் அவனுக்கு மறந்த தண்டனை அளிக்கும்படி உத்தரவிட்டார். ஆனால் நாங்கள் மிகவும் நல்ல மன உடையவர்கள். அதனால் முனிவரை கொல்ல மனமின்றி அவனது கைகளையும் கால்களையும் மட்டும் வெட்டி விட்டு ஒரு பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டோம். இவ்விதம் நாங்கள் அவனை உயிருடன் வாழ விட்டோம். எங்கே தான் செய்த காரியம் வெளியே தெரிந்து விடுமோ என்ற பயந்துதான் முனிவர் எங்களுக்கு இவ்வளவு மரியாதைகளை செய்துள்ளார். அந்த பொல்லாத திருடர்களின் அபாண்ட பேச்சை கேட்க பாரதான்மனுக்கே பொறுக்கவில்லை போலும். உடனே பூமி பிளந்தது. திருடர்கள் அனைவரும் பள்ளத்திற்குள் இருந்தனர். அரசரின் நாட்களுக்கு எவ்வித தீங்கும் நேரவில்லை. பிரம்பிலிருந்து ஈடுபட்ட வீரர்கள் பரிசு பொருட்களுடன் நாட்டிற்கு திரும்பி மன்னரிடம் நடந்தவற்றை கூறினர். முனிவரின் காதுக்கும் விஷயம் எட்டியது. அவருக்கோ மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. அரசரிடம் முனிவர் நடந்தவற்றை விவரித்தார். மேலும் அவர் அரசரிடம், மன்னா, பாவம் மிகுந்த வறுமை தாங்காமல் தானே அவர்கள் அத்தகைய பாவத்தை செய்தனர்.
செல்வம் கிடைத்தால் மனம் திருந்துவார்கள் என்று எண்ணியே நான் அவர்களுக்கு பணம் கொடுக்க சொன்னேன். வறுமை தொலைந்தால் அவர்கள் பாவச் செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் இத்தகைய துர்பாக்கியசாலி. என்னால் அல்லவா அவர்கள் அனைவரும் இறக்க நேரிட்டது. கடவுள் அவர்களை மன்னிக்கட்டும். பகவானே அவர்களுக்கு நற்கதி கொடு என்றார். அனைவரும் முனிவரின் பக்தியையும் தவறை மன்னிக்கும் மனப்பான்மையும் எண்ணி போற்றி வணங்கினர். முனிவர் திருடர்களை மன்னிக்கும்படி பகவானிடம் பிரார்த்தித்த அந்த நேரத்தில் வெட்டப்பட்ட அவரது கைகளும் கால்களும் முன் எப்போதும் இல்லாத அளவில் அதிக பொலிவுடனும் தோன்றியது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.